மீண்டும் வசனத்தை வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் ஒரு 30 நாளும் நம்ம அவரை பற்றி நடக்கும்படியாக, தேவன் நம்மை குறித்து என்ன பேச விரும்புகிறார், எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை அறிந்து அவரோடு நடக்க பயணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ஆமென். ஆகையினால இந்த வாக்குத்தத்தங்கள் இன்று கேட்டுக்கொண்டு போவதோடு மட்டுமல்ல, தினமும் 30 நாட்களும் அதை வாசிக்கணும். வாசித்து அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன சொல்லுகிறோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாரும் ஆமென், ஆமென். இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த வேத வசனங்களை எல்லாம் நாம் தியானிக்கிறோம். இவைகளை தியானிக்கும் போது அவைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும், அது உங்களுக்கு நடக்கும். ஆமென். ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி. உங்களை எழும்ப சொல்லுகிறது, பிறகு பிரகாசிக்க சொல்லுகிறது. ஆமென். பிரகாசிக்கிறது என்றால் என்ன? ஆமென். மத்தேயு எழுதின சுசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு மலை பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த மலை பிரசங்கத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார் பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு விளக்கை கொளுத்தி மரக்கால்னா ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வைக்க மாட்டாங்க, அதை விளக்குத்தண்டு மேலே உயரத்தில் வைப்பாங்க. வீடு முழுவதும் வெளிச்சமாகும், வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அடுத்த வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவது. மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ பிரகாசம் என்று சொல்லும்போது நற்கிரியைகள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நற்கிரியைகள். நீங்கள் நற்கிரியைகள் செய்கிறதுனால பிதாவை மக்கள் மகிமைப்படுத்துவார்கள், அந்த பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் பிரகாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இந்த மாதம் நீங்கள் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒருவேளை இதுவரை நான் என்று வாழ்ந்திருக்கலாம், எனக்கு என்று நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், எனக்காக என்ன செய்வது என்று நினைத்திருக்கலாம், ஜெபம் கூட உங்களை குறித்தே ஜெபித்திருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறீர்கள். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். 2 கற்பனையில் முதல் கற்பனை, தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பனையான 2வது கற்பனை என்ன? தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பது. இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஆமென். முதலாவது உங்கள் வாழ்க்கையில் தன்னை போல பிறரை நேசிக்கணும். ஒரு மனிதன் திருமணம் ஆயிட்டுன்னா தனியாக ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நேரம் சரிங்க. திருமணம் ஆனவர் யாராவது தனியாக போய் சாப்பிட்டா எனக்கு அவங்கள பார்த்தாலே கடுப்பாயிரும். உனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, உன் சரீரத்தில் ஒரு அவயம் என்று வேதம் சொல்லுது, அவளை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக வந்து பிரியாணி சாப்பிட்டு போறியா? இல்லை, அப்படி வாழக்கூடாது. எதுவானாலும் அதான் ஒரு அடிப்படையான காரியம். எது செய்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்ய பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு பகிர்ந்து கொடுப்பது. எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. திருமணமான பிறகு உனக்கு மனைவி தான் நல்ல தோழி என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அப்போ மற்ற தோழர்களெல்லாம் கட் பண்ணணும். கர்த்தர் யாருக்கு பேசுகிறாரோ தெரியல. கொஞ்சம் கட் பண்ணணும். உங்கள் மனைவியை நேசிக்கணும், அவங்களோட நேரம் செலவிட கற்றுக்கொள்ளணும், அவங்களோட இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் வெளியே வரணுங்கிறாரு. நற்கிரியைகளை செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்க பிதா அதனால் மகிமைப்படுவார். உன் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்க கடவுதுங்கிறார். எல்லாரும் ஆமே. அப்போ இந்த மாதம் நினைக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சித்திருக்கிறீர், விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து என்னை ரட்சித்திருக்கிறீர். இயேசு வேறு எதையும் கொடுக்கல, தன் ஜீவனை கொடுத்து உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறார். எதுக்கு வைத்திருக்கிறார்? வீட்டில் ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொருளை வாங்கினா என்ன செய்றீங்க? அதை பத்திரமா உங்களை வச்சு பூட்டுறீங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பீரோக்குள்ளே வச்சு, பீரோக்குள்ளே இருக்கிற லாக்கருக்குள்ளே வச்சு பூட்டுறீங்க. எதை பூட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏமே எது முக்கியத்துவம் உள்ளதோ அதை வைத்து பூட்டுக்கிறீங்க. எல்லாராமே உங்களை தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். எதற்காக ரட்சித்திருக்கிறார்? நீ இந்த பூமியிலே நற்கிரியைகள் செய்வதற்காக மறுபடியும் திஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். எல்லாரும் ஆமென். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவ இயேசுவுக்குள் இருந்தால் புதிய திஷ்டியாக இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒளிந்து போகின. நீ ஒரு புதிய மனிதனாய் திஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய், நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய். வேதம் அழகாக பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவ இயேசுவுக்குள் இருந்தால் அவன் புதிய திஷ்டியாக இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒளிந்து போகின. நீ பழைய மனிதன் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், நீ ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டாய். ஆமென். இப்பொழுது எதற்காக நீ திஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்காக நீ புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறாய்? நற்கிரியைகள் செய்வதற்காக. எல்லாரும் ஆமென். இந்த தரிசனம் உனக்கு இருக்கணும். என்னை கர்த்தர் புதிய திருஷ்டியாக மாற்றி இருக்கிறார், நற்கிரியைகள் செய்வதற்காக. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருவதும் திருவிருந்து எடுத்து கொண்டு போவதற்காக அல்ல, நற்கிரியைகள் செய்வதற்காக. சொல்லுங்க, எதற்காக? ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏமே எந்த நற்கிரியைகள் செய்ய வேண்டும்? எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நீங்கள் நற்கிரியைகள் செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறேன். இப்போ இயேசு இங்கே இல்லை, இயேசு நமக்காக மரித்தார். இப்போ இயேசுடைய கையும் காலும் நீங்கள் தான். நீங்கள் இயேசுடைய செய்கை, தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்பாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன நற்கிரியைகள் செய்யணுங்கிறத தேவன் முன்கூட்டியே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென். ஆமென். முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. உலகமே உண்டாகலை, அதுக்கு முன்னாலே கர்த்தருக்குள்ளே உங்களை தெரிந்து கொண்டாராம். ஏமே குறித்த வேளையில் உங்களை ரட்சித்தார். குறித்த வேளையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இந்த பட்டணத்தில் பிறக்கணும், இங்கே குடியிருக்கணும், எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் எங்கே பிறக்கணும் முன் குறிக்கப்பட்டிருக்குது, எங்கே நீங்கள் குடியிருக்கணுங்கிறது முன் குறிக்கப்பட்டிருக்கிறது, எங்கே நீ குடியிருக்கணுங்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறது, நீ எங்கே பிறக்கணும்னு குறிக்கப்பட்டிருக்கிறது, எப்போ ரட்சிக்கப்படணும்னு குறிக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டு எந்த சபையில் நாட்டப்படணுங்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்படி ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு அது முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தன் விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபை என்பது தேவ திட்டம், மனிதனுடைய எண்ணம் அல்ல. அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியங்கள். ஆமென். அப்போ தேவன் எதற்காக சபையை உருவாக்கி இருக்கிறார்? அந்த சபையில் இருக்கிற மக்கள் என்னுடைய தேவனுடைய செய்கையாக இருப்பார்கள் என்று நம்புகிறார். இன்னைக்கு சபை தேவனுடைய செய்கையாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஆமென். 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 நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவனுக்கு செயலாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, உங்களுக்காக அவர் என்னத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? உங்களுக்கு முன்பாக வேத வசனம் சொல்லு, அவைகளை நடக்கும்படி அவைகள் முன்பாக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமானவர்கள், ஒவ்வொரு விதமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை நீங்கள் பெற்ற அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த அழைப்பில் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென். அதை செய்து முடித்துட்டு நீங்கள் பரலோகம் போகணும். எல்லாரும் ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சபை என்ன சொல்லுது, நீங்கள் உங்கள் தேவ சித்தம் செய்ய, தேவனுடைய சித்தத்தில் நீங்கள் நடக்கணுமானா உங்கள் சுவாபம் முதலாவது மாறணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் சுவாபத்தை தரித்து கொள்ளணும். நம்முடைய சுவாபங்கள் எல்லாம் மாறணும். நம்முடைய முரட்டாட்டங்கள், நம்முடைய கோபங்கள், நம்முடைய தர்க்கங்கள், தான் என்ற எண்ணங்கள் எல்லாம் மாறி இயேசுவை போல மாறணும்னு சொல்லுகிறோம்.
ஒரு மனிதன் இயேசுவை போல மாறாவிட்டால் அவன் ஏவ சித்தத்தை செய்ய முடியாது. எளிதாக சொல்கிறேன், ஒரு கோபக்கார தம்பி, அவரை நீங்கள் கடைக்கு அனுப்புகிறீங்க. 1 மணி நேரம் ஆச்சு வரல, 2 மணி நேரம் ஆச்சு 2.5 மணி நேரம் கழித்து வருகிறான். சட்டையெல்லாம் கிழிஞ்சி. என்னன்னு கேட்டால், போகிற வழியில் ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டேன். அவன் தான், நான் சும்மா தான் போனேன், அவன் தான் என்கிட்ட வம்புக்கு வந்தான், சண்டை ஆகி போச்சு. அதனால போனது வாங்கினியா வாங்கலை, மறந்துட்டேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவனை போய் அனுப்புனேன்னு கிடைக்கும்பீங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் தேவ சுவாபத்தை தரித்து கொள்ளாவிட்டால் தேவ சித்தம் செய்ய முடியாது. அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கதை செய்ய முடியாது. அப்போ நம்முடைய சுவாபம் மாறணும். ஆமென். ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, அவனுடைய சுவாபத்தில் மாறுகிறது தான் வெற்றி இருக்குது. எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீ மாறிட்டா எல்லாத்தையும் உலகத்தையும் மாற்றிடலாம். நீ மாறிட்டா உலகத்தையும் மாற்றிடலாம். எல்லாரும் ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. ஒரு நாள் அதில் உட்காந்துருந்த ஒரு அம்மா வந்தாங்க. கிறிஸ்மஸுக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்காரர் போகும்போது மாறிட்டாருன்னு. அவனை எந்திரிச்சு அவங்க முகத்தையே பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் அவர் நுள்ளிட்டாரு குத்திட்டாருன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் இந்து மன் சகோதரர் அவர். அதனால் அவர் ஏதாவது சொன்னார், அப்படி சொல்லிட்டாரு, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாருன்னு ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவராகிட்டாரு. நான் இப்படி பார்த்தேன், ஸ்டார்லாம் கட்டினாருங்க என்ன. நான் அப்படி பார்த்தேன், நான் அவங்களே பார்த்தேன், எப்படி ஸ்டார் கட்டினார், நுள்ளுவர் குத்துறவராச்சே அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்கள் செய்தி கேட்டு இப்போ ரொம்ப தாழ்மையாயிட்டேன், அவருக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடக்க, இப்போ அவர் ஸ்டார் கட்டுறாருங்க. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்டார் ஏன் இவ்வளோ நாள் அவர் கட்டலை? நம்ம பார்ட்டி தான் சரியில்லை. நம்ம பார்ட்டி ஒழுங்காக இருந்தால் அவர் ஸ்டார் மட்டும் இல்லை, வேறு எல்லாவற்றையும் கட்டுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சுவாபங்கள். அதனால தான் இயேசு சொல்கிறார், இயேசுகிட்ட வந்துட்டோம், இயேசுவிடத்தில் வந்துட்டோம், இயேசு ரத்தத்தால் பாவமாக கழுவிட்டார், உங்களுடைய பிள்ளையாக்கிட்டார், நீதிமான் ஆக்கிட்டார். இனிமேல் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என்னுடைய பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் மாற உதவி செய்யும். அதுக்கு நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியும் உங்கள் பலவீனம் என்னன்னு. சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் கோபக்காரன், உங்களுக்கு முன் கோபம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமில்லம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய வில்லங்கமான காரியம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து அதுக்கு பீடியை போடுறாரு முதல்ல. ஏமே அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தெரியும் உங்களுக்கு பலவீனம். அப்போ அதை என்ன செய்யணும்? அது சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு அல்ல, ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன், எனக்குள்ளே இப்படி ஒரு சுவாபம் இருக்குது, என்னை மாற்றும்னு. நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன்னை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமென். அது எந்த சுபாவமாக இருந்தாலும் சரி, எந்த தீய பழக்கமாக இருந்தாலும் சரி, எந்த விட முடியாத தீய பழக்கம் உன்னை தொடர்ந்து வந்தாலும் சரி, அதில் இருந்து உன்னை மாற்றுவதற்கு என் இயேசு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் சுபாவம் மாறுனா தேவ சித்தம் செய்வது எளிது. தேவ விருப்பத்தை நீ அறிவாய், தேவன் தன் சித்தத்தை காட்டுவார். அதை செய்து முடிப்பது என்பது மிக எளிதான ஒரு காரியம். எல்லாரும் ஆமென். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரகாசிப்பது என்றால் நற்கிரியைகள் செய்வது. நீங்கள் இந்த பூமியில் தேவன் உங்களுக்கு நியமித்திருக்க நற்கிரியைகளை செய்து பரலோகத்துக்கு வரணுமா? பரலோகத்துக்கு எப்படி போவீங்க பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனம் பாருங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே, நீதிமான்கள் வேத வசனத்தின்படி வாழுகிறவர்கள் தேவனுடைய பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்களாம். எப்படி பிரகாசிப்பாங்க? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி பிரகாசிப்பாங்க? முதல்ல பூமியில் பிரகாசிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ மேலே போய் எப்படி பிரகாசிக்கிறாங்க? சூரியனை போல. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சூரியனை போல அவர் என்ன செய்வாராம்? பிரகாசிப்பீங்க. நீதிமான் தேவ சமூகத்தில் எப்படி பிரகாசிப்பாங்க? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் ஆமென். காது இல்லாதவனுக்கு அவர் பிரசங்கம் பண்ணார் இல்லை, எல்லாருக்கும் காது இருந்தது. அந்த காதுகளுக்குள்ளே போக முடியல அந்த செய்தி. நீங்கள் சூரியனை போல் பிரகாசிப்பேன்னா ஜீரணிக்க முடியல. நானா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி உங்களுக்கு இப்பனால வந்து நிற்கிது. அதனால் இயேசுநாதர் சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன்னார்.
இன்னைக்கு அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நான் பிரகாசிப்பேன். சொல்லுங்க, நான் பிரகாசிப்பேன். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அவர் பிலிப்பியர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார் பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. இயேசு வரும்பொழுது நான் வீணாக ஓடலை, வீணாக பிரயாசப்படலை என்ற இல்லாமல் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பது எதுனா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. எதை பிடிக்கணும்? இந்த வசனத்தின் பேர் ஜீவ வசனம், உயிர் உள்ள வசனம். இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்கிறவளாகிய நீங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் ஜீவ வார்த்தையை பிடிச்சிட்டு எப்படி பிரகாசிக்கணுமா? ஜீவ சுடராக பிரகாசிக்கணும். எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. ஒலிம்பிக்கு முன்னால் ஒரு சுடர் மார்ச் தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு டார்ச் லைட்டு தூக்கிட்டு ஒருத்தர் ஓடுறாரு பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் டார்ச் லைட்டாக இருக்கணும். எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை ஒளியாக வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், நான் தான் ஒளின்னு சொல்லுங்கள். நான் தான் ஒளி. சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் சுடர் ஒளியாக இருக்கிறீங்க. எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒவ்வொருவரையும் சுடர் ஒளியாக வைத்திருக்கார். ஒளி என்பது என்ன? தேவன் நமக்கு வைத்திருக்கிற நற்கிரியைகளை செய்யணும். கர்த்தர் நம்ம இடத்துல கொஞ்சம் முதல்ல இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். ஏதோ ஒரு நற்கிரியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம். எதையாவது ஒன்று செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் படிப்படியாக உயர்த்துவார். முதல்ல ஒரே ஒரு மிஷினரிக்கு உதவி செய்ய ஆரம்பித்தோம். இப்போ 32 மிஷினரிகளை கர்த்தர் நமக்கு உயர்த்தியிருக்கிறார். ஏமே போன டிசம்பர் மாதம் 10 மிஷினரிக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். ஏமே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? அதை செய்வதற்கான பலனை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். எல்லாரும் ஆமென். இந்திய தேசம் சுவிசேஷ மயமாக மாற்றப்பட வேண்டும். எல்லாரும் ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் செய்வேன் என்று தீர்மானிங்க. அந்த நன்மைகளை நான் அறிந்து அதை செய்யும்படி செய்வேன். முதல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் படிப்படியாக உங்களை அதில் நடத்துவார். அதை செய்வதற்கான பலனை உங்களுக்கு தருவார். எல்லாரும் ஆமென். எழும்பி பிரகாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோன் என்பது நம்மை குறிக்கிறது. சீயோன் குமாரத்திகள் என்று சொல்வதும் சீயோனே என்று சொல்வது நம்மை குறிக்கிறது. ஆமென். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள்கிறார். ஆமென். முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆதி சபை பலவீனமாய் பிறக்கவில்லை. ஆதி சபை பலத்தோடு பிறந்தது. எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. 120 பேர் கூடி இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சபை பலன் பெற்றது. ஆமென். எந்த பேதுருவும் மற்ற சிஷ்யர்களும் அப்போஸ்தலர்களும் மக்களை பிரதான ஆசாரியர்களை மற்றவர்களை கண்டு பயந்தார்களோ அவர்கள் தைரியமாக எழுந்து நின்றார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய வார்த்தை தைரியமாக பிரசங்கிக்கிறாங்க. ஆமென். இயேசுதான் மெஸ்ஸியா என்று போசிக்கிறாங்க. நீங்கள் சிலுவையில் அடித்த இயேசுதான் மெஸ்ஸியா என்று பிரசங்கிக்கிறாங்க. தைரியமாக பேதுரு சொல்லுகிறான். அவர்களோடு 11 பேர் எழுந்து நிற்கிறார்கள், சாட்சியாக நிற்கிறார்கள். அதை கேட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் அனுதினம் சபை உருவாகிறது. ஆமென். அடுத்த அதிகாரத்துக்கு வந்த உடனே பேதுரு குறித்த வேளையில் ஜெபாலயத்துக்கு போகிறார். போகிற வழியிலே ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று அவரை உற்று பார்க்கிறான். அவர் சொன்ன, என்ற வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், நசரான இயேசுவின் நாமத்தில் எழுது நட என்றார். அவன் நடந்தான். 40 வயதானவன், பிறந்ததிலிருந்து சப்பானி, ஆனால் இப்பொழுது அவன் நடந்து கொண்டிருக்கிறான், துள்ளி கொண்டிருக்கிறான். காரணம், ஆதி சபை பலத்தோடு பிறந்தது, பலவீனத்தோடு பிறக்கவில்லை. இன்னைக்கு சபையில் இருக்க அங்கத்தினராகிய நாமும் கூட ஒரு பலவீனன் அல்ல, நாம் ஒரு பலவான். சொல்லுங்க, நான் ஒரு பலவான். ஹல்லேலூயா. நமக்கு இயேசுதான் முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பினார், அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் இந்த வல்லமையும் பெற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களோடு கூட தேவன் இருப்பார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரைந்தார். எல்லாரும் ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டும் பெறல, வல்லமை பெற்றிருந்தார். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் வல்லமை வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேணும்? வல்லமை எங்கிருந்து வரும்? வல்லமை 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 வல்லமைன்னு பாடினா வந்துருமா? எப்படி வரும் வல்லமை? எப்படி வரும்? வசனத்திலிருந்து வரும். எப்படி வரும்? வசனத்திலிருந்து வரும். ஆமென். தேவனை அறிகிற அறிவினால வரும். ஆமென். வசனத்திலிருந்து வல்லமை வரும். சொல்லுங்க, எಲ್ಲಿருந்து வரும்? எப்படி இயேசு வல்லமை உள்ளவராக இருந்தார்? தேவ அறிவு அவருக்கு இருந்தது, தேவனை குறித்த வெளிச்சம் இருந்தது, வசனம் அவருக்கு தெரிந்திருந்தது. எல்லாரும் ஆமென். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த வசனம் நமக்குள்ள வரும்பொழுது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனாக மாறுவீர்கள். எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா பிரச்சனையை சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பீங்க. என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வந்துட்டு, எனக்கு அவர் தீமை செஞ்சுட்டாரு, எனக்கு கடன் ஆயிட்டு, இவரால் தான் என் வாழ்க்கை நாசமாயிட்டு, இவரால் தான் மோசமாயிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. என்னைக்கு தேவனுடைய வசனத்தை படிக்கிறீர்களோ, அதை விசுவசிக்கிறீர்களோ, நீங்கள் ஒரு நாளும் கண்ணீர் விட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை வல்லமை உள்ளதாக இருக்கும். எல்லாரும் ஆமென். ஆமென். தினமும் ஒரு விசுவாசி வசனத்தை படிக்கணும். வசனத்தை படிக்கலைன்னா நீ பலவீனம் உள்ள கிறிஸ்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். லேகியம் வைக்கிறோம் போட்டிருப்பான், ஒரு லேகியம், பெரிய படம். அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எலும்பு தோலுமாக இருப்பான், ஒருத்தன் பெரிய பயல்வானாக இருப்பான். ஆமென். லேகியம் சாப்பிட்றதுக்கு முன்னால் அவர் அப்படி இருந்தாருமா, சாப்பிட்ட பிறகு இப்படி இருந்தாருன்னு போடுவான். ஆமென். நீ பைபிள் படிக்கலைன்னா பலவீனமான கிறிஸ்தவன். சபையில் இப்படி ஃபோட்டோ போட்டுடலாமான்னு பார்க்க, வேதம் படிப்பு முன் அப்படின்னு போட்டால் ஒரு பலவீனமான ஒருத்தன் சாவதுக்கு முன்னாடி அப்படி எலும்பு தோலமாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு வேதம் வாசித்த பின் போட்டு ஒரு பயல்வான் அப்படி ஸ்டந்தாக நிற்கிற மாதிரி. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஏமே நீ பலவீனனான கிறிஸ்தவனா பலன் உள்ள கிறிஸ்தவனா? கையில் பைபிள் இருக்கா? நான் தூக்கலாம் சொல்ல மாட்டேன். ஏமே கையில் பைபிள் இருக்கா? இல்லைன்னா நீ பலவீனமான கிறிஸ்தவன். பைபிளை தூக்க வைக்கப்படுறியா? நீ அவ்வளோ பலவீனம் இருக்க, பைபிளை கூட தூக்க முடியல உன்னால. நீ ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன், அவருடைய வேத வசனத்தை கையில் வைத்திருக்கன்னு சொல்ல முடியல, அவ்வளவு பலவீனமான கிறிஸ்தவன் நீ. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. வசனம் வந்து நம்மளை தூக்கி நிறுத்திடும். ஆமென். பைபிள் ஆண்டி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போனாங்க. நம்ம சர்ச்சில் அந்த நாட்களில், சர்ச்சை ஆரம்பித்த நாட்களில் பைபிள் ஆண்டின்னு ஒரு வயசான ஆண்டி உண்டு. அவங்க தான் வந்து நடத்துவாங்க. அவங்க கணவன் பாஸ்டராக இருந்தார் ஆந்திராவில். அவங்க தான் வந்து சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க. நடத்திட்டு அப்படி சபையெல்லாம் பார்ப்பாங்க, நான் பிரசங்கம் பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து உட்காந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு திட்டுவாங்க. அப்போ நான் அது அவங்க வர்றது நான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினச்சேன். அவங்க ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னாங்க. வீட்டுக்கு போனால் தம்பியை கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. தம்பி எலும்பு தோலுமாக படுத்து கிடக்கார். அவருக்கு ஒரு லங்ஸை எடுத்துட்டாங்க. அவர் சொன்னார், தம்பி இன்றைக்கோ நாளைக்கோ செத்துருவார், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அடக்கம் பண்ணணுன்னா. சரி நான் அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் காமிச்சாங்க. அவர் பார்த்துட்டே இருந்தேன். லேசாக அப்படி ஹார்ட்டு மட்டும் தொடிச்சிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருந்தேன். ஜோம் பண்ணலாமான்னு நினச்சேன். கண்ணை மூடி ஜோம் பண்ணி கண்ணை திறந்தால் அவர் போயிடுவாரோன்னு ஒரு பயம் கூட எனக்கு. நம்ம கண்ணை மூடி ஜோம் பண்ணால் பாஸ்டர் ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டாருன்றோம். அப்படி கண்டிஷனில் தான் இருக்காங்க அவங்க. பார்த்துட்டே நிற்கிறேன், கிட்ட நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். அவங்க உள்ளே போயிட்டாங்க. நான் நின்று பார்த்துட்டே இருக்கேன் அவரை, அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன். அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு உணர்வு இல்லை, ஒன்றும் இல்லை, கண்ணெல்லாம் மூடி இருக்குது, ஹார்ட்டு மட்டும் லேசாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏமே அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு அடிக்கடி தரிசனம்லாம் வராது. திடீர்னு எனக்கு ஒரு தரிசனம், ஒரு ரோஜா பூ மலர்கிறது போல். அன்றைக்கு அவருக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க புள்ளுக்கு, அவர் ரட்சிக்கப்படணும்னு. பாருங்கள், எனக்கு ரோஜா பூ மலர்றது போல் ஒரு படத்தை பார்த்தேன். உடனே டக்குன்னு வசனம் வந்தது. ஏமே வறண்ட நிலமும் கழித்து களி கூறும். வசனம் வாசிப்பாங்க. ஏசாயா 35:1. வனாந்திரமும் வறண்ட நிலமும், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஏமேன். இந்த வசனம் பட்டுன்னு எனக்குள்ள ஞாபகம் வந்தது. ஏமேன். அந்த பூ மலருது, ரோஜா பூ மலருது. நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஏமேன். உடனே புஷ்பத்தை போல செழிக்கணுன்னு இவர் பிழைச்சிருவார்னு எனக்கு மனசில் பட்டுட்டு உடனே என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவர் கொஞ்சம் பலன் கொடு, நான் சொல்கிற சத்தத்தை கேட்கும்படி பலன் கொடுன்னு ஜெபம் பண்ணேன். அவர் கண்ணை திறந்து பார்த்தார். ஜெபம் பண்ணி முடித்தோன்னு காதில் சுசேஷத்தை சொன்னேன்.
ஏற்றுக்கொள்கிறீங்களா இயேசுன்னு அப்படி தலையாட்டினார். தலையில் கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் மறுபடியும் நல்லா ஆகிட்டார். நான் அடுத்த வாரமே போய் அவருக்கு ஷனா நகர் ஸ்விம்மிங் பூலில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஏமேன். 6 மாதம் உயிரோடு இருந்தார், அப்புறம் மரிச்சிட்டார். கர்த்தருக்குள்ளே மறிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், வசனம் ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றும். வசனம் தான் வல்லமை உள்ளது. சொல்லுங்கள், வசனம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் வசனம் படிக்காமல் போகிற நாளெல்லாம் பலவீனம் அடைகிறீங்க. வசனம் தான் உங்களுக்கு பலவீனம். இல்லைன்னா ஒவ்வொரு பிரச்சனையை கேட்டு நடுங்க வேண்டியதான். என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ ஒரு பயம் திகில் அது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயம் திகிலிருந்து ஒன்று விடுதலை ஆனால் டெய்லி பைபிளை திறந்து படிக்கணும். வசனம் நம்மை பலப்படுத்தும். இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் இயேசு தான். இயேசு எப்படி பதில் கொடுப்பார்? வசனத்தின் மூலம் பதில் கொடுப்பார். சொல்லுங்கள், வசனத்தின் மூலம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஏசாயா 52:1 மறுபடியும் போடுங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்? உடுத்திக்கொள். ஏசாயா 61:10 சொல்லுது, இரட்சிப்பின் வஸ்திரம். என்ன வஸ்திரம் அது? இரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென். நீதியின் சால்வையை தரித்துக்கொள்னு சொல்லுது. நீதியின் சால்வையை நீ என்ன செய்? தரித்துக்கொள் என்று சொல்லுது. ஒரு வாஸ்திரங்க தம்பி. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகுந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தர் நமக்கு நீதியின் சால்வையை கொடுத்துருக்கார், இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கார். எல்லாரும் ஆமேன், ஆமேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே தேவ மகிமை இழந்துட்டாங்க. தேவ மகிமை இழந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஓடி போய் என்ன செஞ்சாங்க? தேவ மகிமை அவங்கள மூடி இருந்தது. மகிமை அவங்கள விட்டு விலகிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு இலையை பறித்து ஆடையை அணிந்து கொண்டு ஒளிஞ்சிருந்தாங்க. கர்த்தர் வந்து கேட்டால், ஆதாமேன்னு கூப்பிட்டார். நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்டார். நாங்கள் ஒளிந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க நிர்வாணமாக இருக்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. இப்போ கர்த்தர் ரொம்ப துக்கப்பட்டு அவர் மிகுந்த வேதனை அடைஞ்சு ஒரு ஆட்டை பிடிச்சி அதை கொண்டு அதனுடைய தோல் உடைய அவங்களுக்கு கொடுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அன்றைக்கு அவங்க மகிமை அவங்கள விட்டு போயிடுச்சு. ஏதேன் தோட்டத்தில் அவங்க தெய்வ மகிமையினால் நிறைந்திருந்தாங்க. அந்த மகிமை தான் அவங்களுக்கு வஸ்திரமாக இருந்தது. அந்த மகிமை தான் அவங்கள பாதுகாத்திருந்து அந்த மகிமைக்குள் அவர் களி கூர்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த மகிமையை இழந்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். உங்கள் உள்ளான ஆவியில் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கிடையாது. அவங்க நிர்வாணமாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஆமென். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம அணிந்திருக்கிறோங்கிறத நம்ம உணரணும். ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு நன்றி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கரை திரை இல்லாமல் காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும்? கரை திரை. ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க, வெள்ளை சட்டை போட்டுருந்தா என்ன செய்வீங்க? ஒரு அழுக்கான இடத்துல போய் உட்கார்றதுக்கு யோசிப்பீங்க. அல்ல ஒரு ஆயில் இருக்கிற இடத்துல போகிறதுக்கு யோசிப்பீங்க. ஐயோ சட்டை கரை ஆயிருமே. இப்படியே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடாது. நீதியின் சால்வை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நீதியில் நடக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டீர்கள். நீங்கள் எப்படி நடக்கணும்னு வேதம் சொல்லுது. நீங்கள் நீதியின் பாதையில் நடக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த நீதியின் சால்வை தான் நம்முடைய சால்வை. எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கிராமங்களில் போனால் அந்த நெறி போட்டிருப்பாங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெஸ்டேஜ். துண்டு போடுவது ஒரு பெஸ்டேஜ். ஏமே வேட்டி கட்டி அவங்க மேலே துண்டு போட்டிருப்பாங்க. அந்த துண்டு போடுறதே ஒரு பெரிய மரியாதைக்குரிய காரியமாக இருக்கும். அப்படியே நமக்கு நீதியின் சால்வையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏமேன். அடுத்த வசனம். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும்
தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென். தன் ஜனத்தின கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? எப்படி ஒரு பூமியில் பூண்டு விளைகிறது போல, தோட்டத்தில் விதைக்கிற விதை விளைகிறது போல, தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். தேவ பிள்ளைகள் நீதியில் நடக்கணும். நீதிங்கிறது வசனம். வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஆமென். அதான் பைபிள் படிக்கணும், வசனத்தின்படி வாழணும். எப்போதும் உங்கள் வாயில் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கணும். வாழ்க்கையில் துக்கம் வந்தாலும் துதிக்கணும், இன்பம் வந்தாலும் துதிக்கணும். எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறும். இன்னைக்கு ஒருவேளை துக்கமாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அதை கர்த்தர் நன்மையை மாற்றுவார் என்று விசுவசித்து எப்போதும் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 52:1-2 திருப்பி வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் என்ன செய்வதில்லை? வருவதில்லை. ஏன்னா நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை உடுத்தி கொண்டு கர்த்தரை எப்பொழுது நீதியை நீ என்ன செய்கிற? கர்த்தருடைய நீதியை முளைக்க பண்ணி கர்த்தர் உன் வாயிலே துதி இருக்கிறது, சத்துரு வரமாட்டான். உன் வாயில் எப்போதும் துதி இருந்தால் சாத்தான் வரமாட்டான். ஆமென். எப்போது தேவனை மகிமைப்படுத்துகிற வீட்டில், எப்போதும் ஜெபிக்கிற வீட்டில் தேவ பிரசனம் இருக்கும். அங்கே சத்துருவுக்கு வேலை இல்லை. ஆமென். அடுத்தது பாருங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆமென். உன்னுடைய துர்க்குணமாகிய தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இன்னைக்கு கர்த்தர் எழும்புங்கிறாரு. தூசியை உதறிட்டு துர்க்குணங்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தரிடத்துல வா. ஜெருசலேமே வீற்றிருங்கிறாரு. ஜெருசலேமில் வீற்றிரு. ஜெருசலேம் என்பது தேவனுடைய பாதத்தை குறிக்கிறது. ஆமென். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பீர்கள், பூமியிலே உயர்ந்திருப்பீர்கள். எல்லாரும் ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் கொஞ்சம் பொறுமையாக அமர்ந்திருக்கணும். எல்லாரும் ஆமென். ஒரு நாள் வைக்கணும். ஒரு நாளுக்கு வீட்டில் ஜெபம் பண்ணணும். வீட்டில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உட்கார்ந்து இரவிலையோ காலையிலையோ உட்கார்ந்து அமர்ந்திருந்து தேவனை நோக்கி காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நான் வேதம் சொல்லுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்றார், நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் சேவிக்கிற தேவன் என்று நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். நீங்களும் நானும் அவர் யாருன்னு அறிந்திருக்கணும். எல்லாரும் ஆமென். ஹேமே. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் யார் என்று தெரியும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு தெரியும், என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார், என் தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அடுத்தால 52. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சிறைப்பட்டு போன குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை கவிழ்த்து விடு. ஆமென். உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளெல்லாம் நீ என்ன செய்ய? அவிழ்த்து விடு. இந்த மாதம் உன் சிறையேற்ப கர்த்தர் மாற்றுவேங்கிறார். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கழுத்தில் எனக்கு நுகம் இருக்குது. ஏதோ ஒரு நுகத்தை போட்டு நீ சுமந்துட்டு இருக்கிற. ஒருவேளை அது கவலைங்கிற நுகமாக இருக்கலாம். எதையோ ஒன்று நினச்சி கவலைப்பட்டு அப்படியே சுமந்துக்கிட்டு இருக்க. இயேசுவார் வருத்தப்பட்டு பாரபார சோப்புகள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேங்கிறார். இந்த நுகத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம், அது இயேசுவின் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. அவர் சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாரும் ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேலே நம்புங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை சார்ந்து கொண்டு வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பாரம் இருக்கும், நுகம் இருக்கும், வேதனை இருக்கும், சிறைப்பட்டு போயிருப்பீங்க, என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாரும் ஆமென். ஆமென்.
உங்களை நீங்கள் சார்ந்து கொண்டு வாழுகிறது தான் பெருமையான வாழ்க்கை. என்னைக்கு நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு வாழுகிறீர்களோ அதான் விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, நான் விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ போகிறேன். என் தேவனை நம்புவேன், என் தேவன் பேரில் நம்பிக்கை வைப்பேன். எல்லாரும் ஆமென், 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 அல்லேலூயா. தேவனை நான் சார்ந்து கொண்டு வாழ்வேன், தேவனையே நம்பிக்கொண்டு வாழ்வேன். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை மரண பரிபதம் நடத்தி கொண்டு போவார். அவர் ஆச்சரியமான தேவன். எல்லாரும் ஆமென், ஆமென். எபேசியர் 5:14 வாசிங்க. தூங்கி கொண்டிருக்கிற நீ விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொல்லப்படுது. தூங்கி கொண்டிருக்கிற நீ விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தூங்கிக்கிட்டு இருக்கிற நீ, அசதியாக இருக்கிற நீ, சோம்பேறியாக இருக்கிற நீ விழித்திருங்கிறார். மரித்தோரை விட்டு எழுந்திருங்கிறார். உன்னுடைய மரித்து போன காரியங்களெல்லாம் செய்கிறத நிறுத்திட்டு இன்னைக்கு கர்த்தரிடத்துல வா, அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா, 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 ஆமென். இன்னைக்கு இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்னை பிரகாசிக்க செய்யும், உமது நற்கிரியைகளை செய்ய எனக்கு உதவி செய்யும். வாரத்தில் ஒரு நாளாவது உமக்கென்று ஏதாவது ஒன்றை செய்ய எனக்கு உதவி செய்யும். சபையில் என்னால் முடிந்த உதவியை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. கர்த்தர் எடுத்து உங்களை பிரகாசிப்பா. நான் 2 பேருக்காவது இயேசுவை பற்றி சொல்லி அவளை அழைக்க எனக்கு உதவி செய்யும். நான் ஒரு பிரகாசம் உள்ளவனாக இருக்கட்டும். என் அயலானுக்கு பிரச்சனை வரும்பொழுது நான் அவனுக்கு ஜெபிக்கிறவனா, அவளை கூப்பிடுகிறவனாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, போன வாரம் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது, நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். 2 விசுவாசி வந்தாங்க, பார்த்தாங்க, ஆனால் ஒருத்தர் கூட ஜெபம் பண்ணலன்னாங்க. ஒருத்தர் கூட எனக்காக ஜெபம் பண்ணல ஐயான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஒருத்தர் கூட எனக்காக ஜெபம் பண்ணலன்னாங்க. இவங்க போயிருக்காங்க, நல்லது தான், விசாரிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு ஜெபம் பண்ணலை. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்கள நியாயத்திருக்கக்கூடாது. மற்றவங்கள நியாயத்திருக்கக்கூடாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை. கர்த்தர் எல்லாருக்கும் இறங்குகிறவர். அல்லேலூயா. உன் பார்வை வேற, அவருடைய பார்வை வேற. அல்லேலூயா, ஆமென். அனனியாட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் சவுலை சந்தின்னு. நான் போக மாட்டேன்யா, அவன் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கான், பொல்லாதவன். அவன் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான், என்னையும் போன என்னையும் போட்டு தள்ளிடுவான், இதை வீண் வம்பில் ஒன்று மாட்டி விடுறேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் புறஜாதிக்கும் அவன் ஒரு பெரிய ஊழியனாக மாறப்போகிறான்னு சொல்கிறார். இன்றைக்கி அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, நீ இயேசு நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார், உன் சத்தத்துக்கு பதில் கொடுப்பார், அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார், அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமே, ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 21:36 பாருங்க. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க, இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் என்ன செய்யணுமா? விழித்திருக்கணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏமே நிற்பதற்கு பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபியுங்கள். ஏமே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் ஆமென், ஆமென். இயேசு வருகை சமயமாக இருக்கு. அந்த வருகையில் நான் காணப்படணும். ஆண்டவர் விழித்திருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். நம்ம ஜெபிப்போம், அவருடைய வருகையில் காணப்படுவோம். எல்லாரும் ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை சுத்திகரிப்பது மிக மிக முக்கியம். மாதத்தில் ஒரு நாள் திருவிருந்து கொடுக்குறோம். திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாக நம்மை சுத்திகரிக்கணும். 2 கொரிந்தியர் 7:1 பாருங்கள். மிக அழகாக சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடினால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. 2 காரியம் சொல்றாரு. மாமிசத்திலும் ஆவியில் உள்ள அசுதிகள் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரப்பட கடவோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு தெய்வ பயம் இருக்கணும். ஆமென்.
ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்ப்பார், அவர் ஒரு நாள் என்னுடைய கிரியைக்கு தக்கதான பலனை கொடுப்பார். எல்லாரும் ஆமே ஆமே. மற்றவங்க தீமை செஞ்சால் நீங்கள் தீமை செஞ்சிடாதீங்க. செஞ்சால் ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட போய் நீங்கள் நியாய தீர்ப்பில் நிற்கணும். எல்லாரும் ஆமே ஆமே. அல்லேலூயா. அரசியல்வாதி பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்க. ஏமே பேசினா என்ன செய்யும், அவன் பழிக்கு பழி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ இப்படி செஞ்சான், நாங்கள் அப்படி செஞ்சுருவோம், நாங்கள் இப்படி பண்ணிடுவோன்னு பேசுவான். கேட்காத. கத்தர் அதுக்கு கேட்க விரும்பலை. ஏமே கத்தி கத்தி பேசுவான், பொய்யெல்லாம் கத்தி தான் பேசுவாங்க, அமைதியெல்லாம் பேச மாட்டான். ஏமே தயவு செய்து அவன் பேச்சை கேட்காத. எல்லாரும் ஆமே ஆமே. அல்லேலூயா. கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் பீச் ரசிக்கப்பட்ட புதுசு பீச் ரோட்டில் வந்துட்டு இருக்கிறேன். நாஞ்சில் மனோகர் அருமையாக பேசுவார். அவர் நாஞ்சில் பீச்சில் மீட்டிங் போட்டுட்ருக்காரு. நான் நினைக்கிறேன் ராத்திரி 8 மணிக்கு மேலே ஆஃபீஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. கூட நின்று கேட்கலாமான்னு பைக்கை நிப்பாடினேன். அப்படி பாடி நின்று அப்படி உட்காந்து பைக்கில் உட்காந்து அப்படி பார்க்குறேன். ஆவியான காதில் சொல்கிறார், நிற்காத போ அப்படிங்கிறார். நிற்காதங்கிறார். அவன் பேசுகிறத கேட்காதங்கிறார். ஏமே இன்றைக்கி கிறிஸ்தவ பிள்ளைகளாக மாறின பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அசூதியெல்லாம் நீக்கணும். இந்த கரைப்பட மாமிசத்தில் கரைப்படாமல் ஆவியில் உள்ள அசூதிகளெல்லாம் நீக்கி நம்ம சுத்தகரித்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் யாரை பற்றி தப்பாக பேசக்கூடாது, யாருக்கும் கசப்பு உண்டாக்கக்கூடாது, யாருக்கும் பழிக்கு பழி செய்யக்கூடாது, நான் பொறுமையாக இருப்போம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எல்லாரும் ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். எல்லாரும் ஆமே ஆமே. அல்லேலூயா. நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலை, யாரை பற்றி தப்பாக பேசுறதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கலை. ஆகையினால உங்களை சுத்தகரித்து கொண்டு திருவிருந்தில் கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமே. வேதம் சொல்றது, உன் ஒளி உன் வந்தது, ஒளி உன்மேல் வந்தது. இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா புஸ்தகம் ஒரு காஸ்பல் என்று சொல்லுவாங்க, ஒரு சுசேஷ புஸ்தகம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய வெளிப்பாடு, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவர் பிறப்பை குறித்து எல்லாம் எழுதியிருக்கு. இதில் சொல்லுது மிக அழகாக, என்ன சொல்லு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுங்கிறார். இந்த ஒளி வந்தது என்று சொல்லும்போது எதை சொல்லுகிறதுனா, இந்த அதிகாரத்தில் மெசியா பிறக்கப் போகிறார் என்பதை சொல்லுகிறது. ஏமே இயேசுவின் பிறப்பை குறித்து அது பேசுகிறது. ஏமே இயேசு பிறக்கும்போது ஒரு மகிமையான காரியங்கள் நடக்கும். என்னதுன்னா, அப்போது தேவ மகிமை மக்கள் மேல் வரும். தேவ மகிமை யார் மேல் வரும்? மக்கள் மேலே வரும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்னு பாருங்கள். ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம் என்று. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். எல்லாரும் ஆமேன் ஆமே. பாவம் செய்கிறதுனால ஒருவன் பாவியாகலை. நல்ல கவனிங்க, ஒருவன் பாவம் செய்கிறதுனால பாவியலை. நம்ம பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததுனால மனுகுலம் விழுந்து போய்விட்டது. நீங்கள் பிறக்கும் போதே ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறீர்கள். ஆமென். என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும், நான் பிறந்து பாவம் செய்ததுனால பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறோம். பாவ சுவாபம் நமக்குள்ளே இருக்குது. பாவ சுவாபம் நம்ம குழந்தைகளுக்குள்ளே இருக்குது, எல்லாருக்குள்ளே இருக்குது. ஆமென். அப்போ எப்படி நான் பாவத்தை மீட்டுக்கொள்வது? இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக வந்தார். 2 கொரிந்தியர் 14:14 இந்த சுசேஷத்தை குறித்து சொல்லும்போது எத்தனை அடமொழி கொடுக்குறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற, நல்லா சொல்லுங்க, எது தேவனுடைய, எல்லாரும் சொல்லுவோமா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுசேஷத்தின் ஒளி. ஆமென். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலா இருக்குதான் கிறிஸ்துவின் மகிமையின் சுசேஷத்தின் ஒளி. இந்த சுசேஷத்துக்குள்ள மகிமை இருக்குது, இந்த சுசேஷத்துக்குள்ள ஒளி இருக்குது. எல்லாரும் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த சுசேஷத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒளி இருக்குது. அதனால வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை நம்ம மேலே வந்தது. என்னைக்கு பாவம் செய்தானோ ஆதாமும் ஏவாளும் மகிமை போயிடுச்சு. அப்புறம் மகிமை வரல. ஏமேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாலமோன் ஆலயத்தில் மகிமை வந்து இறங்கிச்சு. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாது இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஏமேன். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த மகிமை இருந்ததாக வேதத்தில் பார்க்குறோம். ஏமேன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கதா ஆசரிப்பு கூடாரம் என்று கூடாரத்தை அமைக்கும்படி கர்த்தர் சொன்னார். இந்த கூடாரம் எப்படி இருக்குன்னா 3 பகுதிகளாக இருக்கும். ஒன்று வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தில் ஆடுகளை பலியிடுவார்கள், பலியிடுகிற இடம். உள்ளே வந்துட்டிங்கன்னா பரிசு ஸ்தலம்னு ஒரு ஸ்தலம் இருக்கும். அங்கே ஒரு மேஜை இருக்கும். அது தேவ சமூகத்தை அப்பம், ஒவ்வொரு நாளும் அதில் அப்பம் வைப்பாங்க. அது தேவ சமூகத்தை அப்பம் வைக்கிற இடம். ஒரு குத்து விளக்கு இருக்கும். ஒரு ஒரு தூபம் காட்டுவதற்கு ஒரு பலிபீடம் இருக்கும். அதில் தூப வர்க்கங்களை போட்டு தூபம் காட்டுவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். இந்த நடுவில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ நீங்களாம் உட்காந்துருக்க பரிசு ஸ்தலம்னா இதில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ன இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி ஒன்று இருக்கும். அந்த மூடி தான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்தில் இருந்தால் கர்த்தர் பேசுவார். இந்த கிருபாசனத்தை 2 பக்கமும் 2 கேருபுகள், 2 தூதர்கள் இருப்பாங்க. தேவ தூதர்கள் கைகளை ரெக்கையை விரித்து கொண்டு இருப்பாங்க. ஒன்று அந்த சுவரை தொடுறது போல் இருக்கும், இந்த சுவத்தை தொடுறது போல் இருக்கும், இன்னொரு ரெக்கை அந்த பெட்டியை மூடுகிறது போல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காட்சியில் அங்கே இருக்கும். அந்த மகிமை அங்கே தான் இருக்கும். உள்ளே யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை, எல்லாம் சொல்லுங்கள், எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியர் அதுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் அனுமதி கொடுத்திருந்தார். அவனும் சும்மா போக முடியாது. அவன் 40 நாட்கள், பிரதான ஆசாரியர் 40 நாட்கள் உபவாசிப்பான். தன் பாவத்துக்காகவும் ஜனத்தின் பாவத்திற்காக அழுது புலம்பி விட்டு கையில் இளங்காளையினுடைய ரத்தத்தையும் ஆட்டுக்கடாவின் ரத்தத்தையும் எடுத்துகிட்டு பயபக்தியோடு உள்ளே போவான். போய் அந்த ரத்தத்தை கிருபாசனத்தின் மேலே தெளிப்பான். தெளித்து தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனத்தின் பாவத்திற்காகவும் அறிக்கையிட்டு அவன் என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். இப்படி உள்ளே போகிற மனிதன் பரிசுத்த குலைச்சலாக உள்ளே போவானால், தேவ மகிமை இருக்கிறது உள்ள பிரவேசிப்பானால் அவன் விழுந்து செத்து போயிடுவான். ஆரோனுடைய 2 குமாரர்கள் பலிபீடத்தில் சும்மா ஏறினாங்க. கர்த்தர் கூப்பிட்டு சொன்னார், சும்மா ஏற வேண்டாம், அங்கே என்னுடைய பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னால் அவங்க போனாங்க. 2 பேரும் விழுந்து செத்து போயிட்டாங்க. ஊசா என்ற மனிதன் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வரும்போது மாடுகள் மிரண்டதுனால பெட்டி உள்ள போச்சு. ஓடி போய் தொட்டான், கீழே விழுந்து செத்து போயிட்டான். ஆகையினால அந்த உடன்படிக்கை பெட்டிங்கிறது தேவ பிரசனம் இருக்கிற இடம். அந்த நாட்களில் பயப்படுவாங்க. அப்போ உள்ளே போகிறவன் எப்படி போக முடியும் பாருங்கள். பிரதான ஆசாரியன்னு ஒரு விசேஷ ட்ரெஸ் போட்டிருப்பான். அந்த ட்ரெஸ்ஸினுடைய முனையில் ஒரு மாதுளம்பழம், ஒரு பெல், ஒரு மாதுளம்பழம் பெல் இப்படி சுற்றி 2 சைடில் போட்டிருப்பான். காலில் கயிறு கட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க. அவன் உள்ளே போய் அந்த ரத்தத்தை தெளிக்கும். வெளி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். பெல் சத்தம் கேட்டுகிட்டே மக்கள் வெளியே நிற்பாங்க. அந்த சத்தம் நின்று போச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், போன ஆசாரியர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஆகையினால அவர் மரித்துட்டார்னு. இப்போ அவன் உள்ளே போன 40 நாள் ஃபாஸ்டிங் இதுவரை செத்து போயிட்டார். யார் உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றது? அதெல்லாம் காலில் கயிறு கட்டி அனுப்புவாங்க. கயிறை பிடிச்சி இழுத்து பாடியை வெளியே எடுத்துருவாங்க. அவ்வளோ பயம். அந்த மகிமையை பார்க்க முடியாது. அந்த மகிமையை காண அவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த சுசேஷம் வந்தபோது நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த சுசேஷத்தினால் அந்த மகிமை நமக்குள் பிரவேசித்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனுடைய மகிமையை பார்த்தான். ஒரு புல்செடி எரிஞ்சிட்டு இருக்கு. முள்செடியில் அப்படியே அக்கினியாக எரியுது. ஏன்னா எரியுது, பச்சை மரம் எரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தது கிடையாதுன்னு பக்கத்தில் போனான். ஒரு சத்தம் கேட்டுது, மோசே நில், இது பரிசுத்தமான பூமி, உன் காலில் இருக்க பாதரட்சியை கலட்டிட்டு நின்னான். அக்கினி வெளியே எரிஞ்சது. இங்கே நின்று பயந்துட்டான், முகம் குப்புற விழுந்துட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த பூமியில் சிலுவையில் வந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மளை பாவமர கழுகினார். எல்லாரும் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஏன் மரித்தார்கள்? அவர்கள் பாவத்தின் நிமித்தம் தேவனோடு சேரக்கூடாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் இயேசுவின் ரத்தத்தினால பாவம் மர கழுகப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகையினால் தான் 120 பேர் ஜெபித்த போது மேலே இருந்து அக்கினி வடிவமான நாவுகள் வந்து அவர்கள் மேலே அமர்ந்து அவர்களுக்குள்ளே போச்சு. இன்றைக்கி அந்த மகிமை நமக்குள்ளே இருக்குது. இந்த ஒளி நமக்குள்ளே இருக்குது. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்குது. இந்த வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன். இந்த வெளிச்சம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி எனக்குள்ளே இருக்குது. எதற்காக? நன்மை செய்வதற்காக, நற்கிரியைகள் செய்வதற்காக. தேவன் எனக்கு நியமித்திருக்க நற்கிரியைகளை இந்த பூமியில் செய்வதற்காக இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.
நீ அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு நற்கிரியும் செய்யலைன்னா கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். உன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். காலையில் நான் கடைசி ஜெபம் பண்ணும்போது முதல் ஆராதனையில் அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே வல்லமையை தாரும், மகிமையை தாரும். ஆண்டவர் என்று சொல்கிறாரு, முதல்ல கொடுத்த மகிமையை ஒழுங்கா அதை கிரியை செய்ய சொல்லுன்னு. அநேகருக்கு தனக்குள்ள ஒரு மகிமை இருக்குங்கிறது உணரல. தேவன் நம்மை பரிசுத்தவான் ஆக்கியிருக்கிறார். இயேசு ரத்தத்தால் நம்மளை வாங்கியிருக்கிறார். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். இயேசு ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இயேசு ரத்தத்துக்கு நீ கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன். நீ தேவனுக்கு சொந்தமானவன். அதை மறக்கக்கூடாது. இயேசு ரத்தம் தான் உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்க. இயேசு ரத்தத்தை உனக்கு கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தை உனக்கு கொடுத்துருக்கார். அவரால் நீதிமானாக்கப்பட்டிருக்க. அவருடைய நீதி உனக்கு இருக்குது. அதனால தான் நீ முழங்கால் போட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற சுவிகார புத்திரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாரும் ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ள நீ யாராக இருக்கிறங்கிறத நன்றாக அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ள நீ தேவனிடத்தில் நிற்கும் போது அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறார். எனக்கு சொந்தமானவர்கள் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. நீ அவருக்கு சொந்தமானவர். அவருடைய சொந்த ரத்தத்தினால் மீட்ட கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு படி போய் சொல்றேன், இயேசுவை போல உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, இயேசுவை நேசிக்கிறது போல உங்களையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன், இயேசுவை காட்டில் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆகினால் தான் இயேசுவை பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், உங்களை ஒப்பு கொடுக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அநேகருக்கு சந்தேகம், நீ இயேசு நேசிக்கிறாரா? என்ன இயேசு நேசிக்கிறாரா? நான் வரும்போது தான் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தேன், வரும்போது தான் பொண்டாட்டி திட்டிட்டு வந்தேன். என்னை நேசிக்கிறாரா? நல்லா புரிந்து கொள். தேவ அன்பு பெரியது. தேவ அன்புக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுடைய அன்பு தான் நம்மை தாங்கி கொண்டே வருகிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த தேவ அன்பு உள்ளவனாக நாம் இருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. அந்த அன்பை துக்கப்படுத்தக்கூடாது. அவரை துக்கப்படுத்த மாட்டேன், நான் அவருக்கு பிரியமாக நடப்பேன் என்று உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது நாமும் தேவனும் சேர்ந்து வாழ்வது. எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அந்த உறவை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதற்கு தான் இயேசு சொல்கிறார், மணவாளனாகி இயேசு வரும்போது மணவாட்டி என்று சொல்கிறார். நாம் எல்லாம் மணவாட்டியாம், இயேசு தான் மணவாளனாம். இவ்வளவு நெருக்கமான உறவுக்கு சம்பந்தம் உள்ளவர்கள். அவர் சொந்த சரீரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார், சொந்த இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஒளி உனக்குள்ள இருக்கிறது, அவருடைய வெளிச்சம் இருக்கிறது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவருக்குள் ஒளி வந்தது என்று வேதம் சொல்கிறது பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. இப்போ அந்த ஒளி உனக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள ஜீவனாய் இருந்தது, அது உனக்குள்ள என்னதான் இருக்குது? ஒளியாய் இருக்கிறது. அடுத்த வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் அதை பற்றி கொள்வதில்லை. உனக்குள்ள இருக்கிற ஒளி இருளிலே பிரகாசிக்கும். சொல்லுங்க, இருளிலே பிரகாசிக்கும். இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. ஆமென். அவ்வளவு பிரகாசம் உள்ள ஒளி உனக்குள்ள இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளணும். தேவன் உன்னை ஒளியாக உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாதாளத்துக்கு போனீங்கன்னா அங்கே ரூல் எப்படின்னா, எந்த வெளிச்சத்தையும் இருளாக்கும் தேசம். அங்கே ஒரு டியூப் லைட்டை கொண்டு போனீங்க அல்லது ஒரு டார்ச் லைட்டை கொண்டு போய் அடிச்சிங்கன்னா அது இருளாயிரும், லைட் வர வேலை செய்யாது. ஆனால் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளியை எந்த இருளுமே எதிர்க்க முடியாது, அதை இருளாக்க முடியாது. அந்த ஒளி உனக்குள் இருக்கிறது. ஆமென். 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும். எப்பேற்பட்ட மனிதனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் பிரகாசம் உள்ள ஒளியாக மாறிவிடுவான். எல்லாரும் ஆமென். அவன் எவ்வளவு துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, எத்தனை கொலைபாதகனாக இருந்தாலும் சரி, இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தன் பாவ மன்னிப்புக்காக தேவனை நோக்கி கெஞ்சுவானால் நிச்சயம் கர்த்தர் அவனை பிரகாசிக்கிற ஒளியாக மாற்றி விடுவார். அது மெய்யான ஒளியாக இருக்கிறது. எல்லாரும் ஆமென். அடுத்த வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசு உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தில் இருந்த மக்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆமென்.
அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, தேவ மகிமை நம்மேல் தங்கி இருக்கிறது. எல்லாரும் ஆமேன், ஆமேன். ஏசாயா 60:2 மறுபடியும் வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் என் மேல உதிச்சிருக்கிறாரு, அவர் மகிமை என் மேல இருக்குது அப்படிங்கிறது நீ ரெக்கக்னைஸ் பண்ணணும். இன்னைக்கு அநேக மக்கள் தங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரியாம இருப்பாங்க. அது உலகத்தில் மிகப்பெரிய பாவம். கர்த்தர் உன்னை அபிஷேகத்திற்காக நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற, உன் மேலே அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிற, அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும். ஏமேன். தாவீது தன் மேல் இருந்த அபிஷேகத்தை நன்கு அறிந்திருந்தான். தான் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குங்கிறத நல்லா அறிந்திருந்தான். எல்லாரும் ஆமேன். அதனால தான் சவுல் மேலே இருக்க அபிஷேகத்தை கனப்படுத்தினான். 2 முறை சவுலை கொல்லும்படியான வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிது, அவன் கத்தி வைக்கல. தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக பட்டயத்தை தூக்குவது எப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் மேலே இருந்த அபிஷேகம் அவனுக்கு தெரியும். அவன் செத்து போனோன்னு ஒருத்தன் ஓடி வந்து சொன்னான், அவனை சவுல் செத்துட்டான், அவன் சூசைட் பண்ணான், பாதி உயிர் இருந்தது, என்கிட்ட வேண்டி கூட நான் தான் அவனை கொன்னேன்னு சொன்னான். அவன் என்ன நினச்சான்னா, தலையில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டி போடுவான்னு நினச்சான். ராஜா கழுத்தில் ஒரு பெரிய செயின் போட்டிருப்பாரு, அது கழுத்தி நம்ம போடுவார்னு நினச்சான். அவன் யாரெங்கேன்னு கூப்பிட்டான், ஒருத்தவன் தான், எடு அவன் தலையேன்ட்டான். எப்படி அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மேலே அவன் கையை நீட்ட நீ பயப்படலன்னு கேட்டான். தான் மேலே என்ன அபிஷேகம் இருக்குன்னு அவன் உணர்ந்தான். இன்னைக்கு உன்னோடு இருக்கிற தேவன் யார் என்று நீ உணர்வாயானால் மற்றவர்களை மதிப்ப, ஊழியக்காரர்களை கனப்படுத்துவ, இது ஆட்டோமேட்டிக்காக வரும். உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், நீ அவரை கவனிக்கிறதில்லை, கண்டு கொள்றதில்லை. காலை எழுந்தோன்னு, ஆண்டவரே நீ என்னோடு இருப்பதுக்காக நன்றி, இன்றைக்கி நான் என்னோடு என்னை பலப்படுத்தும், என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும், என்னை பலப்படுத்தும், நான் வேலைக்கு போகிறேன், என்னோட வாருன்னு கூப்பிட்டா அவர் உன்னோட வருவார். வேலை போகும்போது அவர் என்னோட இருக்கிறாருன்னு உணரணும். இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் போய் நீ வேறு ஆளாக இருப்ப. சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஒரு ஆளாக இருப்பாங்க, வேலை ஸ்தலத்தில் வேறு ஆளாக மாறிடுவாங்க. ஏன்? அவங்க அவரோடு இருக்கிறத அவங்க உணரலை. என்னைக்கு நீ இயேசு உன்னோட இருக்கிறாருன்னு உணர்கிறாயோ அன்றைக்கு கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அன்னைக்கு நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? டேனியலை தூக்கி சிங்க குகையில் போடணும். சட்டத்தின்படி அவனுக்கு சிங்க குகைக்கு பாத்திரவானாயிட்டான். ஏன்னா அவன் செய்த ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்ன நாட்களில் ஆராதிச்சிட்டான். சிங்க குகையில் போகணும், ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறான். தரிவு அவரை கூப்பிட்டு என்ன சொன்னார்? தரிவு ராஜா என்ன சொன்னார்? நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் என்ன சொன்னார்? உன்னை தப்புவிப்பார்னார். நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நல்லா கவனிங்க. அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறாங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருந்தது? ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அவன் 3 வேளை ஆராதிச்சான்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ராஜா அவனை குறித்து என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறார்? நீ இடைவிடாது நேரம் ஒரு நிமிஷம் விடாமல் நீ ஆராதிச்சிருந்த அந்த தேவன் உன்னை தப்புவிப்பார்னார். என்னால் முடியலப்பா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன், உன்னை எப்படியாவது சிங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு, ஆனால் என்னால் காப்பாற்ற முடியல, நான் தெரியாமல் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும்னு தெரில, ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றுவாருன்னார். இன்றைக்கி நீயும் நானும் உன்னை அறிந்து கொள்ளணும். உன்னோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நீ வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என் ஆண்டவர் என்னோடு இருக்காருன்னு எண்ணி கொண்டு கூட்டி கொண்டு போ. உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். எல்லாரும் ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நீ வேலை ஸ்தலத்தில் வேறு ஆளாக மாறி உன்னை ட்ரிக்கு தந்திரம் கிந்திரம்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறின மாதிரி இருக்கும். டாக்டர் மாதிரி ரோடு ரோலர் மாதிரி இருப்பேன். வேகமாக முன்னால் போகும், வேகமாக பின்னால் வரும். ராத்திரி பூரா என்ன செய்வான்? டாக்டர் ரோடு ரோலர் ஓடும், புறப்பட்ட இடத்துல தான் நிற்கும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை புறப்பட்ட இடத்துலையே நிற்குது. காரணம் என்ன? அவனோட தேவன் நிற்கதை அவன் உணரலை. தேவன் உன்னோட எப்போது இருக்கிறார்? உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். எனக்கு வருகிற எல்லா பிரச்சனைக்கும் இயேசுதான் பதில் என்று நீ விசுவசிப்பாயானால் அவர் உன்னை மகிமையாக நடத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பூமியில் என்ன செய்யும்? காரிருள் மூடும், ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவர் மகிமை உன்மேல் காணப்படும். எல்லாரும் ஆமேன், 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஆமென். ஓம் மேல கர்த்தருடைய மகிமை இருக்கும். எல்லா சூழ்நிலையும் தாண்டி வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ போகும்போது சொல்லி, ஆண்டவரே நீ என்னோட இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போகும்போது இருக்கிறேன், வீட்டில் இருந்து நான் வேலைக்கு போகும்போது என்னோட இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் என்னோட இருக்கிறேன் என்று விசுவசித்து கர்த்தரை துதிக்க வேண்டும். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த தேவாலயத்தில் வந்து உட்காரும் பொழுது கர்த்தர் இருக்கிறது போல தோணுருவாங்க. நீங்கள் நல்லா இருந்து பிரசன்னம்னு சொல்லுவாங்க. படிக்கட்டு இறங்கணும்னா பிரசன்னெல்லாம் போயிடும். அப்புறம் தனிக்காட்டு ராஜா தான். அப்படி வாழாதீங்க, அப்படி நடக்காதீங்க. எப்போதும் தெய்வ பயத்தோட தேவனோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பிரசன்னம் இருக்கட்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. ஹல்லேலூயா. தானியேலோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் உயர்ந்தான். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தான். எல்லாரும் ஆமென். உன்னோடு கர்த்தர் இருப்பாரானால் நீ வெற்றி பெறுகிறவனாக இருப்பாய். எல்லாரும் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்க வேண்டும். எப்போது இயேசு என்னோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு உன்னோட அந்த பிரச்சனையே வராதுன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை வரும், இதுக்கு மத்தியிலையும் இயேசு உன்னோடு இருப்பார். எல்லாரும் ஆமென். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறை வாழ்க்கை, ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். எல்லாரும் ஆமென். நீ கடந்து போகிற எல்லா பாதையிலும் இருப்பார். ஏன்னா அவர் எல்லா பாதையிலும் கடந்து சென்ற பிறகு உன்னை உயர்த்துவார். கண்ணீரின் பள்ளத்தாக்க பள்ளத்தாக்கையும் நடந்து நீ எல்லாவற்றையும் செழிப்பாக மாற்றுவாய். எல்லாரும் ஆமென், ஆமென். அதை தாண்டும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உனக்கு வெற்றி இல்லாமல் தோல்வியே இல்லை. ஆமென். எல்லா காரியத்தையும் தாண்டி வர முடியும், இயேசுவன் உன்னோடு இருந்தால். எல்லாரும் ஆமென். கடைசியாக 63 வாசிக்க கேட்போம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உனக்கு வெளிச்சம் இருக்கும். இந்த மாதம் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கதை மக்கள் காணணும். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும். நல்ல விசுவாசியை நீ ஒரு தப்பு பண்ணும்போது நினச்சிக்கோ, நிறைய பேர் உன்னை பார்த்து இடருவாங்க. நினைக்காத ஒருத்தருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் பார்த்து இடருவாங்க. நீ எப்போதும் சாட்சியாக நீ இருக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். அதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காது. ஆமென். உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீ உனக்கு சோதனைகளை மேற்கொள்ள முடியாதுன்னு தான் கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்துருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ கூட பிசாசினால் சோதிக்கப்பட அனுப்பும்போது கர்த்தர் எந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பின பிறதான் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினார். பரிசுத்த ஆவினால் சோதிக்கப்படி வனாந்தரத்துக்கு போனார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கும்போது சோதனை வந்தது. வசனங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியை எடுத்து கொடுத்தார். இயேசு வாயிலே சொன்னார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருந்தார். அவர் வசனத்தை எடுத்து நினைப்பு விட்டுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினால் பிழைப்பான்னு பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சிலுவைக்கு போனார். எப்படி சிலுவைக்கு போனார்? நித்திய ஆவியினாலே பழுதற்ற தன்னை பலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு பரிசுத்தம் உள்ள ஆவியானவருக்கு உதவி செய்தார். நித்திய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினால் தான் அவர் சிலுவைக்கு போய் சிலுவையின் பலியாவது வெற்றிகரமாக செய்து அவர் மரித்தார். இந்த வெற்றி பெறுவதற்கு காரணம் என்ன? அவர் சிலுவைக்காக ஜெபித்த போது, ஏதேன் தோட்டத்தில் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில் எந்த பாதையானாலும் சரி, எப்பேற்பட்ட சிலுவை ஆனாலும் சரி, அதை நீ கடந்து போக முடியும். அதற்கு தேவன் உன்னோடு இருக்க வேண்டும். சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உன்னோடு இருக்குமானால் உனக்கு தெரியணும், உன்னை உதிக்கிற ஒளி இடத்துல ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள், ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் போதும், அவளுக்கு விடுதலை உண்டாகும். எல்லாரும் ஆமே, ஆமே, ஆமே. யாரை பார்க்க போனாலும், வியாதிஸ்தரில் பார்த்தாலும் சரி, வேறு இங்கே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி, நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். சொல்லுங்கள், ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமே, ஆமே.
அங்கே போய் நின்றுட்டு அவர் நல்லா ஜெபம் பண்ணுவாருங்க, அந்த பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவார், இந்த ஊழியக்கார் அதுக்கு அவனை அழைச்சாரு. கர்த்தர் துக்கப்படுவார். நீ போனியா, நீ ஜெபம் பண்ணு, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வா, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், ஒரு விடுதலையாக இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணு, அது உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பாவடக்கார அம்மான்னு அந்த செக்ரட்டரி காலில் ரொம்ப ஃபேமஸ், அந்த அம்மா வந்தாங்க. வந்துட்டு சிஸ்டருக்கு பாவடை வைக்கிறதுக்காக வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, எனக்கு கொட்டாயாக வருதுன்னாங்க. வைக்கிற இடத்துல போய் உட்காந்து வான்னு கொட்டாயை விட்டேன்னா வாங்குறவங்களாம் ஒரு மாதிரி மேலே எங்களையும் பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நான் சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு கொட்டாய் போயிடுச்சு, அன்னையிலேருந்து கொட்டாய் போயிடுச்சு, அவங்க கொட்டாய் விடுறது நின்றுட்டு போச்சு. ஏமேன். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமில்ல, செக்ரட்டரி காலனி 1வது தெருவுலேருந்து கடைசி தெரு வரைக்கும் போய், இந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, ஜெபம் பண்ணால் உடனே பதில் வரும்னு அப்படின்னு நோட்டீஸ் அடித்து ஓட்டிட்டாங்க. ஏமேன். ஒரு ஸ்டேஜில் எங்கள் வீட்டில் எப்போ பாரு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, சிஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணதுக்கு நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், இது சரி வராது, எந்த நேரம் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் ஜெபம்னு சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை வாங்க ஜெபம் பண்ணுவாங்க, காலையில் 10 மணிக்கு வந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்கன்னு. செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு நிறைய கூட்டம் வரும். அப்போ ரீபா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன செஞ்சுட்டா, ஒரு நாள் எல்லாருக்கும் டோக்கன் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு ஸ்கூல் லீவு, அவளுக்கு நேரம் போல் எல்லோரும் அங்கே உள்ளே போய் டோக்கன், நாங்கள் டோக்கன் நம்பர் 2ங்காங்க. சிஸ்டர் பார்க்குறாங்க, இல்லை டோக்கன் நம்பர் 2ங்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ வெளியே உட்காந்து எல்லாருக்கும் டோக்கன் எழுதி, வர்றவங்களுக்கெல்லாம் டோக்கன் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நேரம் போகாமல் உட்காந்துருந்தால டோக்கன் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஒன்றே ஒன்று தான், ஒரு சின்ன ஜெபம். ஒரு அம்மாவுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது. அவங்க போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கே அங்கங்கே போயிட்டீங்க, இந்த பக்கத்தில் நம்ம வீட்டு தெருவில் இருக்காங்க, அந்த அம்மாட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. மொத்த செக்ரட்டரி காலனியில் இருக்கவங்களும் சிஸ்டரோட ஜெபத்துக்கு வருவாங்க. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன ஜெபம். உங்கள் ஜெபத்தை கேட்க அநேகர் இந்த உலகத்தில் தூக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் போதும். உன் வீட்டை சுற்றி இருக்கிற மக்கள் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாயை திறந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். நீ விசுவாசமாக ஜெபம் பண்ணு. இயேசு சுகமாக்குறவ. நீ இத்தனை நாள் செய்தி கேட்குற, இயேசு இத்தனை சாட்சிகள் கேட்குற, அதை கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம்? அது சொல்லு, சுகமாக்குறவர்னு சொல்லு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் விடுதலை கொடுப்பா, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சபைக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். இயேசு உங்கள்கிட்ட சொல்லிட்டார். 1000 தடவை நம்ம சபையிலையும் சொல்கிறோம், எல்லாரும் கேட்குறீங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் உனக்கு, ஆனால் நான் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்களும் கேட்க மாட்டேங்கிங்க, பக்கத்து வீட்டுக்காரனும் கேட்க விட மாட்டேங்கிங்க. இன்றைக்கி ஸ்ட்ரைக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், நீர் என் ஜெபத்தை கேட்பீர், நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டும், உதவி செய்யட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களிடத்தில் உள்ள ஒளி இடத்திற்கு, ஜாதிகளும் உதிக்கிற ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தேங்க்யூ லார்ட்.